கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதனுடைய 37வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவன் நாங்கி அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அதனுடைய 28வது வசனத்தையும் வாசிக்கலாம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவதேவசனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலும் பிரதானமாய் இந்த வசனங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த ஒரு வேதனையான காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்ப இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு காண்பித்து தந்து அவர் எச்சரித்து உணர்த்துவது என்ன? வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த யோசேப்பை குறித்து தேவர்களாகி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு என்றாலே தேவன் அவனை எகிப்திற்கு அதிபதியாய் உயர்த்தி வைத்ததுதான் நம்முடைய நினைவில் முதலாவது வரும். தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே அவன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும், ஏன் சொல்ல போனா எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிபதியாக தேவன் உயர்த்தி வைத்த அழகு பார்த்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசேப்பின் தேவனாக மகிமைப்பட்டார். அந்த அளவுக்கு தேவன் யோசேப்பை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்து அவனை கொண்டு அவனுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, அநேகரை, இன்னும் அநேக ஜனங்களை தேவன் போஷித்தார். இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேதனையான சம்பவம், சில காரியங்கள் நடந்தது. யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய மகிமையான தரிசனம் ஒரு வேதனையான நிலையில் தான் ஆரம்பித்தது. யோசேப்பின் தகப்பனாகி யாக்கோபு அன்பின் நிமித்தமாய் அவனுக்கு கொடுத்த அந்த பலவர்ண அங்கியை கழற்றி அவனை குழியிலே போட்டார்கள். அதன் பிற்பாடு இஸ்மவேலர்களிடத்திலே அவனை விற்று போட்டார்கள். கொஞ்சம் கூட அவனுக்கு என்ன பண்ணல, அவன் மேல் இரக்கம் காட்டல. இந்த அளவுக்கு யோசேப்பின் வாழ்க்கையின் துவக்கம் ஒரு வேதனை உள்ளதா இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையின் துவக்கம் மிகவும் கொடுமையா இருந்தது. ஒரு வெறுமையான நிலை, வெறுமையான தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை போட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. அவனை தண்ணி இல்லாத குழியில போட்டுட்டு சகோதரர்கள் என்ன பண்ணாங்களாம், போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார்களாம். இப்ப நிச்சயமா யோசேப்புக்கு என்ன கூட கொடுக்கல, சாப்பாடு கூட கொடுக்கல. ஆனா இந்த யோசேப்பை தான் பின் நாட்களிலே தேவன் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக மாற்றி அவனை கொண்டு, அந்த யோசேப்பை கொண்டு ஒருவேளை போஜனம் கூட சகோதரர்களால் கொடுக்கப்படாத அந்த யோசேப்பை கொண்டு தலைமுறை தலைமுறையாக தன் தகப்பன் வீட்டாரையும், தன் சகோதரர்களையும், அவர்கள் குடும்பங்களையும், அவர்கள் பிள்ளைகளையும், அவர்கள் சந்ததியையும் போஷிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுதான் கர்த்தருடைய செயல். அவர் வல்லமையும் பயங்கரமானதையும், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இப்ப இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது தேவன் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? தேவன் இல்லாத நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்று நமக்கு காண்பித்து தருகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமையானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். தேவன் இல்லாத நமக்கும் இந்த எல்லா சம்பவங்களையும், இந்த எல்லா அனுபவங்களையும் நமக்கு முன்பதாக வைத்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது? யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல அநியாயம், துரோகம், தண்ணி கூட இல்லாத ஒரு வெறுமையான நிலை, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்கிற பொல்லாத ஜனங்கள், துன்மார்க்கமான பொய்யான குற்றச்சாட்டுகள், பொறாமையினால் தீமை செய்கிற ஜனங்கள், காரணமே இல்லாமல் சத்துருக்களாய் மாறுகிற ஜனங்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியில இருக்கிறோமா? வெறுமையான நிலையில இருக்கிறோமா?
அநியாயமாய் துன்பப்படுத்தப்படுகிறோமா? கர்த்தர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கான தரிசனம் நிறைவேறும்படியான காலம் நெருங்கினதினால் இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. யோசேப்புக்கான தரிசனம் நிறைவேறும் காலம் துவங்கின பொழுது இவைகள் நடந்தது. அதன் பிற்பாடு யோசேப்பின் வாழ்க்கையில எல்லாமே எப்படிதான் இருந்தது? அவனுக்கான தரிசனத்தை நோக்கி அவனை அழைத்து சென்றது. அவன் கூட இருந்த எல்லாருமே அவனுக்கு தீமை செய்யறதா நினைச்சு நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா அது எல்லாமே முடிவுல எப்படி இருந்தது தெரியுமா? தேவன் அவனை குறித்து வைத்திருந்த திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டு அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில அவனுடைய வாழ்க்கை அது மகிமையாய் மாறினது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். இது நம்முடைய வாழ்க்கை யோசேப்பின் முன் நிலைமை போல வேதனையான ஒரு நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அவர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு தந்த என்னுடைய வாக்கு தத்தம், நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், என்னுடைய சித்தம், உனக்கு நான் தந்த தரிசனங்கள், உனக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான ஸ்தானங்கள், அதிலே உன்னை கொண்டு அமர்த்தும்படியா நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில சிலர் தீமை என்று நினைத்து செய்கிறார்கள் தெரியுமா? அந்த காரியத்தை உனக்கு அனுமதிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாராலும் எதையும் செய்ய முடியாது. இப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில தீமையான காரியங்களை மற்றவர்கள் செய்ய அனுமதிக்கிறாரே, ஆனால் அது தேவ பிள்ளையின் வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அது அவர்களை நகர்த்தி கொண்டு போகிறது, அவர்களை உருவாக்குகிறது என்ற அர்த்தம். யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கு செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் அவனை உருவாக்கினது. சொப்பனம் காண்கிறவனாய் இருந்தவன் தேவன் அவனுக்காய் வைத்திருந்த அந்த ஸ்தானத்திலே அமர்த்துவதற்கு முன்பதாக அவனை சூழ்ந்திருந்தவர்கள் செய்த எல்லா காரியங்களும் தேவன் அவனை உருவாக்கும்படியாக அது ஏதுவா இருந்தது. முடிவிலே அவன் எப்படி மாற்றப்பட்டான் தெரியுமா? சொப்பனம் காண்கிறவனாக மட்டுமல்ல, அதற்கு அர்த்தம் சொல்லி அதற்கு எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு கற்பிக்கும்படியான ஒரு ஞானம் உள்ள தேவ மனுஷனாய் அவன் மாறினான். தேவலையாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், இப்பொழுது நீ இருக்கிற நிலை கண்டு சோர்ந்து போகாது. இந்த நிலை உனக்கான தேவ திட்டத்தை நோக்கி உன்னை நகர்த்துகிறது. இந்த நிலையில நீ மடிந்து போவதில்லை, உனக்கு எந்த சேதம் வராது. நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு முன்பதாக தேவன் சொல்ல வைக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிற பிரகாரம் அது எனக்கு நன்மையாக முடிய பண்ணினான். முடிவு கர்த்தர் கருத்தில் இருக்கிறது. அது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையாகத்தான் இருக்கும். தேவ பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டமாக அவர் நமக்கு தந்த வார்த்தை நிறைவேறுதலாகத்தான் இருக்கும். நிச்சயமாக தம்முடையவர்களை நம்முடைய தேவன் கைவிடவே மாட்டான். அவர் நல்ல தகப்பன். இன்னொரு காரியத்தையும் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற இந்த பிரச்சனைகள், வெறுமைகள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் எதினால் உண்டானது? யோசேப்பை போல கர்த்தருக்காக கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டதினால், கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை மற்றவர்களுக்கு அறிவித்ததினால், சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தர் நிமித்தமா யோசேப்புக்கு அந்த பிரச்சனை வந்தது. அதனால சகலத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து யோசேப்புக்கு எந்த சேதம் வராதபடிக்கு கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து யோசேப்பிலே தேவன் மகிமைப்பட்டார். அதே போல தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகள் தான் நமக்கு நன்மையா இருக்கும். தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்தும். நம்ம தப்பு பண்ணி நம்முடைய கிரியைகளை நிமித்தம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது. நம்முடைய கிரியைகளை நிமித்தம் வருகிற பிரச்சனைக்கும் நாம் இவ்வளவு நேரம் தியானித்த இந்த காரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்முடைய கிரியை சரியில்லாமல் துன்மார்க்கமாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது நிமித்தம் ஏதாவது பாடுகளோ பிரச்சனைகளோ நெருக்கமோ இல்லாமையோ வேதனையோ வந்தால் நம்ம தான் என்ன பண்ணணும்? நம்முடைய தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்துல மன்னிப்புக்காக மன்றாடணும். அப்பொழுது தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்மில் இருந்த தண்டனையை, பிரச்சனையை அவர் மாற்றி போடுவார். எப்படிப்பட்ட மனநிலையில நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்னா, இனி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தேவர்களாகி நாம் தேவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது தேவன் நிச்சயமாய் நமக்கு தயவு செய்வார். தேவர்களாகி நாம் இவை எல்லாவற்றையும் தேவன் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நம்ம வைத்திருக்கிற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்பினதினால் இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளும்படியால் நம்மோடு கூட பேசுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோமே. ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளால் நம்மை உயர்த்தி நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாக நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.